என்னது கர்ணபுரா வந்து கோய் முட்டை சைஸ்ல முட்டை போட்டிருக்கா. வீடியோ எண்டில் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தொலைஞ்சு போன புறா பார்த்தா திரும்பி ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த புறா பார்த்தா தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுது. நம்ம கேஸ்ல வந்து தங்குவாங்களா என்னன்னு தெரியல. அந்த புறா கூட ஃபீட் எடுக்க பார்த்தா ஒரு கோவில் புறா 4 புறா வந்திருந்தாங்க. நேரம் கழிச்சு நம்மளுடைய ஹோம்ஒர்க் தலைவர் பார்த்தா சீன் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. நீ எவ்வளவு வேணா சீன் போடு, நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய ஃபேண்டல் தலைவரும் அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் கலர் ஃபேண்டலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயோ நம்மளுடைய கர்ணபுரமே நம்மளுடைய பிளாக் கலர் புறா பார்த்தா பேர் ஆகி எத்தனை நாள் ஆகுது, இன்னும் எக்லே பண்ணவே இல்லை. எக்லே பண்ணா பார்த்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்பயோ எல்லாம் புறம் வந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து போட்டுன்னு எல்லாம் புறம் வந்துட்டாங்க. இவன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் மேல உட்காந்து கூண்டு மேல. கூட பிறந்தவன் அப்படிதான் இருக்கான். இவனு பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் கூண்டு மேல உட்காந்து. இங்க 2 பேருமே கூண்டு மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கூண்டுல பார்த்தா பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. பார்க்க போயிட்டேன். கர்ணபுராவுடைய சிக்கு வந்து பொறிஞ்சுட்டானு போய் பார்க்க போனா கோய் முட்டை கிடக்குதுங்க. காலேஜ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள பார்த்தா என்ன சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் கோயும் சிக்காச்சி பொறிஞ்சிருக்குன்னு சொல்லி புறா எடுத்துட்டு பார்த்தா முட்டை விட்டு போயிருக்கு. அதுவும் பார்த்தா கர்ணபுரா வந்து அடகாத்துட்டு இருக்காங்க. இந்த 2 முட்டை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுத்து பார்த்தா ஆம்லேட் போட்டு கொடுக்குன்னு சொல்லி சாப்பிட வேண்டியதான்.